நாம் இந்த மாலை கூட்டங்களில் யோபுவின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோபுவின் ஆசீர்வாதங்கள், அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நேற்றைக்கு சொல் பேசி ஆனால் அதிக நேரம் ஜெபிக்க ஆண்டவர் பாரப்படுத்தினார். உத்ஸ் தேசத்தில் யோபு இருந்தார். ஆனால் அவனை ஏன் அவனை யோபுவை கண் வைக்கிறான், ஏன் யோபு டார்கெட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, சாத்தானால் அவனை நெருங்க முடியும். அவன் சுற்றி சுற்றி வர்றான், போக முடியலை. அவனே இல்லை, அவனுக்கு உண்டான ஒன்றை கூட நெருங்க முடியல. 10 பிள்ளைகள், மனைவி, ஒன்றையும் அவனால் டார்கெட் பண்ணினானே ஒழிய ஒன்று கிட்டவே போக முடியலை. அதை குறித்து நேற்றைக்கு சில காரியங்களை சொல்லி நேற்றைக்கு எல்லா குடும்பங்களுக்காக நம்ம ஜெபித்தோம். அன்று ஒரு குடும்பங்களையும் சாத்தான் நெருங்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தங்களுக்கு தருவீராகப்பா. அந்த இந்த தடிக்காரன் ஃபுல் காஸ்பல் சபைக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ தருவீராக. என்ன பிளஸ்ஸிங் இல்லை, இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். ஆமென். கர்த்தர் நம்மை இந்த வெளிச்சத்தை தந்து நம்ம தியானிக்க வச்சிருக்கிறான்னா, ஏதோ நம்மை மட்டுமல்ல, நமக்குரிய அத்தனை ஆமென் சாத்தான் நெருங்க முடியாத அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஆமென். இன்னும் சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் 2வது ஒரு காரியத்தை நாம் சொல்ல விரும்புகிறேன். யோபுடைய ஆசீர்வாதங்கள் இன்னொன்று நீங்கள் 1ஆம் அதிகாரம் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். 11வது வசனத்திலே சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனை தொட்டு உமது கையை நீட்டி அவனுக்கு உண்டானதெல்லாம் தொட்டு பாரும், அப்பொழுது அவனும் உம்மை தூஷிக்கானா பாரும் என்று அவன் சொல்லுகிறான். சாத்தானுடைய தந்திரத்தை பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இதில் ஒரு ரெவலேஷனை மட்டும் சொல்லிட்டு ஆசீர்வாதத்துக்கு வாரேன். அப்போ சாத்தான் என்ன சொல்கிறான், நீர் ஆசீர்வதித்த நீரே அவனுக்கு என்ன சொல்ல, அவனுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து போடும் அப்படின்னு சொல்கிறான். அதான் சொல்கிறான், உமது கையை நீட்டி அவரை தொட்டு பாரும், அப்போ அவனுக்கு ஆசீர்வாதத்தை எடுத்து பாரும், அப்போ அவன் என்ன செய்வானா, தூஷிக்கிறானா. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒருவேளை ஆண்டவர் அப்படி பண்ண மாட்டார். ஆண்டவர் ஏதாச்சும் அவனுக்கு சின்ன இழப்புகள், சோதனை ஏதாவது கொடுத்துருப்பான்னா நேராக சாத்தான் போயிருப்பான் யோபுட்ட. பார்த்தியா, உனக்கு ஆண்டவர்னு சொல்லிட்டு இருந்தார், அந்த ஆண்டவரை இப்போ உனக்கு பார்த்தி என்னெல்லாம் செஞ்சுருக்காரு பார்த்தியா அப்படின்னு என்ன சொல்ல, சாத்தான் யோபுட்ட சொல்ல முடியாட்டாலும் யோபுக்கு மனைவிட்டே அதை போய் சொல்லியிருப்பான், உங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்து போட்டார் பார்த்தியலாம் அப்படின்னு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். அப்போ ஆண்டவருடைய ரிப்ளை, இனி அதை வாசி 12வது வசனம். ஆண்டவருடைய ரிப்ளை காக்கான்னு தான் கேட்குது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ கவனிங்க, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் என்ன சொல்கிறான், நீர் கையை என்ன செய்யும், நீட்டும், கையை நீட்டு அவன் தூசிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் மேல் மட்டும் உன் கையை என்ன செய்யாத நீட்ட, மீதெல்லாம் நீ கை வச்சுக்க அப்படின்றார். அப்போது ஒன்று பிளஸ்ஸிங், நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். என் தேவன் எனக்கு ஒருபோதும் தீமையை செய்யவே மாட்டார். ஒரு சின்ன இழப்பு கூட கர்த்தர் எனக்கு தரவே மாட்டார். அவர் என்னை கண்டிப்பார், உணர்த்துவார், எச்சரிப்பார். அது எதற்குன்னா, நான் இன்னும் அவரோடு சேருவதற்காக. ஆனால் கண்டிப்பு 5% தான் இருக்கும். 95% அவருடைய அன்பும் அவருடைய விசாரிப்பும் அவருடைய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த 5% கண்டிப்பு கூட விரும்பி செய்யலை, நான் நல்லா இருக்கணும்னு என்கிற நோக்கத்துக்காக என்ன செய்கிறாரு, செய்கிறார். இப்போது ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்குறாரு. என்ன பெர்மிஷன் கொடுக்குறாரு, அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை என்ன செய்யாதே, நீட்டாதே. ஸ்தோத்திரம். என்ன மேட்ரு என்னன்னா, ஆசீர்வாதங்களை இழக்கிறதல்ல மேட்ரு.
அவன் மேல் கை போட்டு மரணம் அதெல்லாம் மேட்ரு. மேட்ரு காரியம் என்னவென்றால், இவ்வளவு காரியம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் ஆமேன் யோபு தூஷிக்கலை. சோதனை வந்தாலும் யோபு என்ன செய்கிறானா? தூஷிக்கிறானா? ஆண்டவர் சாத்தான் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு சோதனை வந்தாலும் இழப்பு வந்தாலும் என்ன வியாதிகள் வந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? தூஷிக்க மாட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறனால தான் அவன் உங்களை ஆராதிக்கிறான். ஆசீர்வாதத்தை எடுத்து விட்டால் உம்மை ஆராதிக்கிறவன் உம்மை என்ன செய்ய ஆரம்பித்து விடுவான்? தூசிக்க ஆரம்பித்து விடுவான். ஆண்டவர் சொல்றாரு, என்னதை எடுத்தாலும் என் தாசனாகிய யோபு அவன் உத்தமத்தில் உறுதியாயிருப்பான், அவனை தூஷிக்க மாட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பிளஸ்ஸிங் என்னை டச் பண்ண ஒரு வேர்டு என்னன்னா, அப்போது இவ்வளோ சவால் விட்டு யோபு குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சாத்தான் அது தேவனிடத்தில் வருகிறான். என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஆமேன், மூன்றாவது என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆமேன். அடுத்து கடைசி சொல்கிறான், நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறான் என்றார். ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உடனே சாத்தான் பிரதித்திரமாக தோலுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவ்வளோ சோதனை வந்தாலும் என் தாசனாகிய யோபு உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? உறுதியாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ரெண்டாவது ஒரு பிளஸ்ஸிங் என்னன்னா, ஒன்று முதல் நேற்றைக்கு சொன்னேன், சாத்தானால் யோபுவை நெருங்க முடியலன்னு. ரெண்டாவது, தேவன் யோபுவை அதிகம் நம்பினார். யோபு என்ன செஞ்சாரு? நம்பினார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் கர்த்தர் யோபுவை நம்பினார். ஆமென். இது ஆண்டவர் அவ்வளோ சவால் விடுற, நீ எல்லாம் எடுத்துக்க. இவன் ஒன்று கூட மீதி வச்சல, எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி காலி பண்ணான். அடுத்து வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அவன் உத்தமத்தில் உறுதியான செய்கிறான், நிற்கிறான். அடுத்து 5வது வசனத்தில் சொல்கிறான், நீர் அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் உம்மை தூஷிக்கானே பாரும் என்றார். 6வது வசனத்தில் ஆண்டவர் சாத்தானுக்கு, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் என்ன செய்? தப்ப விடு. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10வது வசனம் அவன் சொல்கிறான், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. ஆமென், ஆமென். நான் நினைக்கிறேன் கடைசியில் சாத்தான் என்ன சொல்ல, அந்த என்ன முகம், அதுக்கு பேர் எனக்கு தெரியலை, ஒரு சத்த மூஞ்சி முகத்தோட வந்து யோபுக்கு தேவனு முன்னாடி நிற்கிறான். என்னப்பா சாத்தான்? இல்லை ஆண்டவரே, அவன் நீர் சொன்ன மாதிரி தான், அவன் என்ன ஆனாலும் அவன் தூசிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. நான் தோற்று போயிட்டேன், நான் போயிட்டு வரேன்னா அப்படின்ட்டு இருப்பான். ஹலோ 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 ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதுக்கடுத்து தான் ஆண்டவருக்கு வேட்ட ஆரம்பிக்குது யோபுக்க வாழ்க்கையில். மகனே, நீ உத்தமத்தில் உறுதியாக நின்னா பார்த்தியா, இப்போ பாரு நான் யார் என்பதை உன் வாழ்க்கையில் நிரூபிக்க போகிறேன் என்று கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்போது ரெண்டாவது ஒரு பிளஸ்ஸிங், ஆண்டவர் யோபுவை நம்பினார். ஆமென். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன செஞ்சார்? யோபுவை, இந்த சத்தம் போதா, அது நம்பினார். சொல்லுங்க இன்னும் சத்தமாக சொல்லுங்க, நம்பினார். ஆமென். சில காரியங்களை இதிலிருந்து சொல்கிறேன், நம்ம கவனிப்போம். அப்போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். மனோஜை நம்பிட்டார் அப்படின்னா ஆமென். அதுக்கு அப்படின்னா என்ன சொல்ல, ஆண்டவரே ஆசீர்வாதம் வேண்டான்னு சொன்னாலும் இன்னும் பலர்கிட்ட பிடுங்கி கையில் கொடுப்பார். ஒரே ரீசன், அவர் என்ன செஞ்சிட்டாரு?
நம்பிட்டார். இன்னும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சில வேர்டுகளை சொல்கிறோம். ஏன் ஆண்டவர் யோபு அந்த அளவுக்கு நம்புகிறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்டுகளுமே ரொம்ப எஃபெக்டிவான வேர்டுகள் எனக்கு தைரியமாக தெரியும். அதனால் இது நம்முடைய அனுபவமாய் மாறுவதாக. ஏன் யோபுவை கர்த்தர் நம்பினார்? முதலாவது காரணம், யோபுடைய நம்பிக்கை ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன் மேல் இருந்தது. தேவன் மேல் இருந்துச்சு. ஆமென். யோபுடைய நம்பிக்கை எதில் இருந்துச்சு? அந்த வேர்டு அப்படியே எழுதுறவங்க வேணா எழுதிக்கோங்க. யோபு நம்பிக்கை ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன் பேரில் இருந்துச்சு. அதனால கர்த்தர் யோபுவை நம்பினார். அதனால இவ்வளோ இழப்புகள் வந்தாலும் அவனை அசைக்க முடியலை. நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? பணத்திலையோ வேலையிலோ. ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கிறோம். நாளைக்கு நமக்கு லெட்ரு கிடைக்குது, உங்களை நான் நீங்கள் நீ வேலை வேண்டாம் ரிசைன் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அங்கண்டே சார் 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 சொல்லணும். போங்க சார். ஆமே, நீங்கள் வேலை ரிசைன் பண்ணால் இதை காட்டிலும் பெரிய வேலை கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? அலையிலே வரமாட்டேங்குது. நீங்கள் வேண்டான்னா இடையில ஏதோ ஒன்று படித்தேன். ஒருத்தங்க ஆமேன் அந்த ஒரு கம்பெனியை ஏதோ ஒரு வேலையை விட்டு கம்பெனியை விட்டு தவறான பேரை சொல்லி துரத்தினபடினால ஆமேன் அந்த நபர், துரத்தப்பட்ட நபர் ஆமேன் அவங்களே நாளடைவில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கம்பெனிக்கு ஓனராக மாறினாங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க, என்னுடைய நம்பிக்கை ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில். ஆண்டவர் தெரிஞ்சு அவனுக்கு 500 கழுதை, ஒட்டகம், சிவிங்கி, என்ன 10 பிள்ளைகள், மனைவி, அவங்களுக்கு மேல் அவன் நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு மேல் அவன் இருதயம் இல்லை. அவன் இருதயம் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதுனால் என்னிடத்தில் இருக்கிறது. என்னையே அவன் நம்புகிறான், என்னையே அவன் விசுவாசிக்கிறான். ஆமேன். அதனால் இந்த இழப்புகள் வந்தாலும் அவனுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தாது, அவனுக்குள் அசைவை ஏற்படுத்தாது, அவனுக்குள் சோர்வை ஏற்படுத்தாது, அவனுக்குள் பின்மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்? இந்த இழப்புகள் வந்தால் அவனுடைய பேச்சு மாறாது, அவன் என்னை தூஷிக்க மாட்டான். அவன் இதுக்கு முன்னாடி இருக்கிற அதே உத்தமத்தில் அவன் உறுதியாயிருப்பான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யோபுவை நம்புவதற்கு காரணம், யோபுனுடைய நம்பிக்கை அல்லது யோபுடைய இருதயம் ஆசீர்வாதத்தின் மேல் இருக்கவில்லை, ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து இந்த நேரங்களில் ஏதாவது ஒன்றில் நம்முடைய இருதயம் இருக்குன்னா அப்படியே அதை எடுத்துட்டு முழுவதும் 100% நம்முடைய நம்பிக்கை ஆமேன் அவர் மேலே வைப்போம். அவர் மேலே, புருஷனுடைய வேலைக்கு மேலே நம்முடைய நம்பிக்கை வேண்டாம். புருஷன் மாதந்தோறும் அனுப்புகிற சம்பளத்தை அதன் மூலம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நான் இல்லைன்னு சொல்லலை. மாதந்தோறும் அனுப்புகிற சம்பளத்தின் மேலே அல்ல நம்முடைய நம்பிக்கை. ஆமே, நம்முடைய ஸ்ட்ரெங்துக்கு மேலே அல்ல நம்முடைய நம்பிக்கை. ஆமே, நம்முடைய முழு நம்பிக்கையும் யார் மேலே இருக்கட்டும்? கர்த்தர் பேரில் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடையதை அல்ல, என் வீட்டை அல்ல, என் மாத வருமானத்தை அல்ல, என் பிள்ளைகளை அல்ல, என் புருஷனாரை அல்ல, அவருடைய சம்பளத்தை அல்ல, இவைகள் எனக்கு ஆசீர்வாதம் தான். ஆனால் என்னுடைய நம்பிக்கை இவைகளின் மேல் அல்ல. என்னுடைய நம்பிக்கை இவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர் பேரிலே இருக்கிறது. அவர் பேரில் நான் நம்பிக்கை இருக்கிறபடினால் இந்த இழப்புகள், இந்த சோதனைகள் வந்தால் ஒன்றும் என்னை தாக்காது, எனக்குள் அசைவை ஏற்படுத்தாது. நான் இன்னும் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன், அவர் மேலே உறுதியாயிருப்பேன்.
புரிகிறவங்க சத்தமாய் ஹalleluya. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வு நம்பிக்கையே நீர்தானையா. சொல்லுங்க. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான. இன்னும் சத்தமா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதான். வெரி குட். அழகா ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி இது ப்ரேயர் ஆக்கும். அதனால் ப்ரேயர்லையும் நம்ம அப்படியே இணைஞ்சு போவோம். ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் இருதயம், ஆமென், என்னுடைய நம்பிக்கை அந்த உலகத்துக்குரியவைகள் மேல் அல்லப்பா. வெரி குட். உண்மையே சார்ந்திருக்கட்டும். உண்மையே நாங்கள் நம்புகிறோம். இந்த இந்த இவைகளெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் தான்ப்பா. ஹல்லேலூயா. என் புருஷனாக்கு 10 நாள் வேலை இல்லாட்டாலும் கர்த்தர் என்ன நடத்துவார், என்னை கையேந்த விட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பட்னியாய் இருக்க விட மாட்டார். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை இவைகளின் மேல் அல்ல, என்னுடைய இருதயம் இவைகளின் மேல் அல்ல, என்னுடைய இருதயம் கர்த்தர் பேரிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோபுவை தேவன் நம்ப காரணம், யோபுடைய இருதயம் ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன் பேரில் இருந்தது. ஓ ஜீசஸ். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ். சுடபர கதரா உடர கதரகஷியாதனா. ஆண்டவரே இந்த விசுவாசி அப்பா, விசுவாசிகள் எனக்கு ஆசீர்வாதம் தான்ப்பா. ஆனால் என்னுடைய இருதயம் என்னுடைய நம்பிக்கை விசுவாசிகள் மேல் அல்ல ஆண்டவரே, குடும்பத்தின் மேல் அல்ல ஆண்டவரே. மனோஜுடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் பேரிலே இருக்கட்டாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் இருதயம், ஆமென், எங்களுடைய நம்பிக்கை எங்கள் பணத்தின் மேல் அல்ல, வேலையின் மேல் அல்ல, தொழிலின் மேல் அல்ல, எங்களுடைய நம்பிக்கை உண்மையிலே இருக்கிறது. ஹாலே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ் நம்பிக்கை நீதானே. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ பணம் வந்தாலும் சொல்லணும், ஆண்டவரே இவ்வளோ பணத்தை தந்திருக்கீங்க அப்பா, இந்த பணத்துக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், உயர்த்திருக்கிறீர். ஒரு நாள் 10 ரூபாய்க்கு நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு பல கெட்டு பணத்தை என் கையில் தந்திருக்கீங்கப்பா. ஆனாலும் என் நம்பிக்கை இந்த பணத்துக்கு மேலே இல்லைப்பா, உங்கள் மேலே தான்ப்பா இருக்கிறது. ஹலோ 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 ஹலோ. எத்தனை பேர் நான் சொல்கிற வேடு புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஃபுட்டு சாப்பிடும்போது ஒரு நாள் நல்ல ஃபுட்டு இல்லாமல் ஏங்கினாப்பா, இன்றைக்கி நல்ல நல்ல ஃபுட்டு தந்திருக்கீங்க, நல்ல வஸ்திரம் தந்திருக்கீங்க, நல்ல வீடு தந்திருக்கீங்க, நல்ல குடும்பம் தந்திருக்கீங்க, நல்ல பிள்ளைகளை தந்திருக்கீங்க. இதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனால் இவைகளெல்லாம் இருந்தாலும் என்னுடைய இருதயம், என்னுடைய நம்பிக்கை இவைகளின் மேலல்ல, உண்மையிலே இருக்கிறது. எனக்கு நல்ல சர்ச்சு தந்திருக்கீங்க, ஆமே, நல்ல பாஸ்ட் தந்திருக்கீங்க, எல்லாம் தந்திருக்கீங்க அப்பா. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை இவைகளின் மேலல்ல, உண்மையில தான் இருக்கிறது ஆண்டவர். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. நான் அடுத்த பாயிண்ட் கூட போகிறேன். ஆண்டவரே என் இருதயம், ஆமே, நீர் தந்தவைகளில் அல்லப்பா, உண்மையிலே இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை நீர் தந்தவைகளில் அல்லப்பா, என்னுடைய நம்பிக்கை உம்மிடத்திலே இருக்கிறது ஆண்டவர். சில விசுவாசிகள், ஆமென், ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம ஜெபிப்போம். ஆனால் சில நேரங்களில் வருத்தம் வரும், ஆண்டவரே தெரியாமல்லாம் இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபித்துட்டோம் அப்படின்னு சில நேரம். ஆமாம், சில இங்கே இருக்கவங்கள சில நேரம் அந்த வருத்தம் வரும். ஏன் அப்படின்னா
அவங்க கஷ்டப்பட்டா கூட சந்தோஷமா இருந்தாங்க, ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பணம் வந்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யம் வர ஆரம்பித்த போது ஸ்பிரிச்சுவல் டவுன் ஆகுது, ஆண்டவரோடு உள்ள உறவு கட் ஆகுது. சபை முக்கியம் மேன்மையாக தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு சபையை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸும் வேற ஏதோ மேன்மையாக தெரியுது. அப்போ தோணுச்சா, தெரியாமலாம் அந்த விசுவாசி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாமும் வைக்கக்கூடாது. ஆண்டவர் ஒருபோது நினைக்கக்கூடாது. அவர் சொல்லணும், என் பிள்ளை இவ்வளோ ஆசீர்வதித்தாலும் என் பிள்ளை என்னுடைய பிள்ளை நம்பிக்கை இதில் ஒன்றுல வைக்கல, என் மேலே தான் அவன் நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டுன்னா அவருக்கு இன்னும் அந்த ஊற்று வற்றி போகாது, நின்று போகாது. அந்த ஊற்று இன்னும் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது யோபுவை தேவன் நம்புவதற்கு ஒரு ரீசன், யோபு ஆசீர்வாதங்களின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில். பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே என் பிள்ளைகளெல்லாம் நீ தந்தீங்கப்பா, சந்தோஷம். ஆனால் என் நம்பிக்கை இருதயம் பிள்ளைகள் மேலே இல்லை, உண்மையில தான் என்ன செய்து இருக்கிறது. அப்படி சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவார். பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென். சத்தமாக புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, ஆண்டவர் இன்னொரு நம்பிக்கை யோபுக்கு மேலே இருந்துச்சு. அதனால தான் சாத்தான், அதாவது இவனுக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் இவன் பாவம் செய்ய மாட்டான், குறை சொல்ல மாட்டான்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் அந்த வார்த்தை வருகிறது. 1:22 வாசியுங்கள். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2:10 இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இந்த ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு யோபுக்கு இருந்துச்சு. அதாவது என் பிள்ளை ஒன்றை நான் உலக பிரகாரமாக டச் பண்ணேன், இப்போ நான் ரெண்டாவது பையனை ஸ்பிரிச்சுவலாக டச் பண்ணுறேன். அப்போது ஆண்டவருக்கு இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, என்ன வந்தாலும் என் பிள்ளை பாவம் செய்யவும் மாட்டான், என்னை பற்றி குறை சொல்லவும் மாட்டான். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, இயேசு எப்படி வாழவில்லை அப்படின்னு நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். இயேசு மன்னிப்பு கேட்டு வாழவில்லை, மன்னிப்பு கேட்டு என்ன செய்யலை, வாழலை. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். அதே நேரத்தில் நம்ம வாயிலிருந்து ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் மன்னிக்கிறவர். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 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 என்ன சொல்ல, ஆண்டவர் நம்பத்தக்க ஒரு லைஃப் நம்மள்கிட்ட வரணுன்னா நம்ம வாயிலிருந்து என்ன வரக்கூடாது, சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதாவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவில் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. சில விசுவாசிங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமை மன்னிப்பு தான். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் பாவம் செஞ்சப்பா, அங்கே போனேன் இங்கே போனேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், என்ன செய்யுங்க, மன்னிங்க ஆண்டவரேன்னு மூக்க பாய்ச்சிக்கிட்டு சோத்திரம். அடுத்த வாரம் ஃபுல்லாக ஒரே வேட்டை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னது, மன்னிங்கப்பா. நான் கேட்குறேன், இந்த ஆட்களை ஆண்டவர் நம்ப முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்கள் என்ன கவனிக்கிறீங்களா, இல்லைன்னா சர்க்கஸ் பார்க்குறீங்களா? இங்கே பார்க்குறீங்க தானே. ஸ்தோத்திரம். சத்தமாக ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். என்ன செய்ய, சகிச்சு பேசும். அப்போது ஆண்டவர் இதில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட மன்னிங்க அப்பா அப்படின்னு கேட்குற அளவில் என் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே இந்த சோதனைகள் வந்த போதும், இந்த பாவங்கள் செய்கிற சூழ்நிலை வந்த போதும், இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்த போதும், இவைகள் எல்லாவற்றிலும் விழாதபடி என்னை பாதுகாத்தீரே, பரிசுத்தமாய் காத்து கொண்டீரே, கண்களை ஆமேன் சோத்திர விலைக்கு பாதுகாத்தீரே, உமக்கு கோடி நன்றியப்பான்னு சொல்லுகிற அளவில் இருந்துட்டோன்னா அவன் தேவனால் நம்பப்படுகிற நபராய் மாறுவான்.
ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு ஏதாச்சும் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு வரும்போது எனக்கு ஹார்ட் ரொம்ப உடையும். அப்பாட்ட மன்னிப்பு கேட்குற அளவில் நம்ம வாழ்ந்துட்டோமே, மன்னிப்பு கேட்குற அளவில் நம்ம இருக்கிறோமே அப்படின்னு. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், மன்னிப்பு கேட்குறது தப்பு கிடையாது, மன்னிப்பு கேட்கணும். ஆனால் மன்னிப்பு கேட்டு வாழ்கிற லெவலில் இருக்கக்கூடாது. ஆமென். இப்படி ஆண்டவர் என்னை நடத்தினார், மன்னிப்பு கேட்காத அளவில் கர்த்தர் நடத்தினார், அப்படி நம்ம இருந்துட்டோன்னா நான் தைரியமாக சொல்ல முடியும், அவன் தேவனால் நம்பப்படுகிற நபராய் இருப்பான். ஆமென். சொல்லணும். ஒவ்வொரு சண்டே வரும்போது, அப்பா என் கூட இருந்தவங்க எல்லாம் விழுந்தாங்கப்பா, ஆனால் என்னை விழாமல் பாதுகாத்தீர். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வந்தப்பா, அதன் மத்தியிலெல்லாம் என்னை பாதுகாத்தீர். ஆமென். இந்த இடத்துல விழுந்துருவேன்னு நினைச்சேன்ப்பா, ஆனால் அதிலெல்லாம் என்னை தப்பு வைத்தீர் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்தினீங்களப்பா, குறை சொல்லாமல் பாவம் செய்யாமல் வாழ வைத்தீங்களே, கோடி நன்றியப்பா அப்படின்னு முழங்கால நின்று நீங்கள் ஒரு 10 சண்டே சர்வீஸு கண்ணீர் வடிக்க உங்களால் நம்மளால் முடியும் அப்படின்னா, நாம் தேவனால் நம்பப்படுகிற நபராய் மாறி விடுவோம். ஆண்டவர் நம்பினார். இவன் என்ன பாயிண்ட், என்ன சோதனை இழப்புகள் வந்தாலும், ஆமென், இவன் பாவம் செய்ய மாட்டான், குறை சொல்ல மாட்டான் என்று தேவன் யோபு என்ன செஞ்சாரு? நம்பினார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆசீர்வதித்தால் மட்டும் இயேசு நல்லவர்னு சொல்லக்கூடாது, நெருக்கத்திலும் சொல்லணும் இயேசு நல்லவர், கஷ்டத்திலும் சொல்லணும் இயேசு நல்லவர், பட்டினியிலிருந்து சொல்லணும் கர்த்தர் என்ன ஒரு குறைவில்லாமல் வச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு தேவ பிள்ளையினால் சொல்ல முடியும்னா அவன் தேவனால் நம்பப்படுகிற நபராய் மாறிவிடுவான். சத்தம் போதாது, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, ஏன் ஆண்டவர் நம்பினார்? ஸ்தோத்திரம். இந்த வேர்டு என்னை டச் பண்ண ஒரு வேர்டாகும். யோபுவுக்கு தெரியும். ஆமென். அதாவது இவன் ஏன் பாவம் செய்யலை, குறை சொல்லலை, இவ்வளோ இழப்புகள் வந்தாலும் இது வரலன்னா, அதாவது ஆண்டவர் நான் யார் என்பதை யோபு அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை தேவன் நம்பினார். ஆமென். திரும்ப சொல்கிறேன், அவனுக்கு தெரியும், அவனுக்கு யார், யோபுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை அவன் அறிய வேண்டிய விதத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்? அறிந்து வைத்திருக்கிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆமே, சில நேரம் சொல்லுவாங்க, நான் இந்த தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சிலர் சொல்லுவாங்க, எனக்கு புருஷனாரை பற்றி எனக்கு என்ன செய்யும் தெரியும், எனக்கு மனைவியை பற்றி என்ன தெரியும், எனக்கு பிள்ளைகளை பற்றி தெரியும், எங்கள் பாஸ்டரை பற்றி எனக்கு தெரியும். அதனால் அவர் ஆண்டவருக்கு தெரியும். யோபு நான் யார் என்பதை அவன் அறிய வேண்டிய விதத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்? அறிந்து வைத்திருக்கிறான் என்பது தேவனுக்கு நன்றாக தெரிந்தபடினால் தேவன் யோபுவை நம்பினார். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கிறிஸ்தவம் இன்னும் பப்ளிசிட்டி ஆகாததுக்கு காரணம் தேவனை அறிய வேண்டிய விதத்தில், அறிவிக்க வேண்டிய விதத்தில் அறிவிக்கலை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை. உண்மை என்னென்னா, அநேகர் தேவனை ஆமென் தவறான விதத்திலே அறிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவங்க ஏதோ வியாதி கொண்டு போட்டோன்னே இயேசு தான் கொண்டு போட்டார், இல்லைன்னா ஏதோ கஷ்டம் வந்து ஆண்டவர் தான் இப்படி செஞ்சு போட்டார். அறிய வேண்டிய விதத்திலே ஒருவன் தேவனை அறிந்தால் அவன் தேவனால் நம்பப்படுகிற நபராய் மாறுவான். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை அறிய வேண்டிய விதத்தில் நாங்கள் அறிவதற்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. உம்மை அறிய வேண்டிய விதத்தில் நாங்கள் அறிவதற்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். இப்போ ஒருத்தங்க உங்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆண்டவர் தான் இப்படிலாம் செஞ்சு விட்டார்னா ஆண்டவர் தெரியும். என் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? என் பிள்ளைக்கு தெரியும் நான் யார் என்பதை அவன் அறிய வேண்டிய விதத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், அறிந்திருக்கிறான். அவருக்கு தெரியும். அப்படின்னு அவர் நம்பிட்டார். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நீ சர்ச்சை போய் என்னத்தை கண்டா உன வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சர்ச்சை போய் என்னத்தை கண்டேன்னு ஒரு ஆள் சொல்லுதுன்னா ஆண்டவர் அறிய வேண்டிய விதத்தை அறியலை. ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒரு வேடை கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா நேற்றைக்கு ப்ரேயரில் போயிட்டோம். இன்னும் நிறைய வேடுகள் இருக்கு. ஒன்று கூட சரி, ஏன் அனுமதி கொடுத்தார்? ஏன் அனுமதி கொடுத்தார்? இப்போ சாத்தான் இதெல்லாம் பண்ணுறான்ல, ஏன் அனுமதி கொடுத்தார்? ஆண்டவர் யோபுவை நம்பினார், அதனால தான் அனுமதி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, ஏன் அனுமதி கொடுத்தார்னா சரி நீ இதை எடுத்துக்க, என்ன செய்ய, ஆடு மாடா என்ன எடுக்கணும் எல்லாம் எடுத்துக்க, அவன் ஜீவனை மட்டும் கை வைக்காத, மீதி என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்க எடுத்துக்க. வியாதியா, பருக்கா, எய்ட்ஸா, கேன்சரா, வேற என்ன சப்பு சவறு போடணுமோ என்ன செஞ்சுக்க போட்டுக்க, கவலையே இல்லை. ஏன்னா ஆண்டவர் தெரியும் சாத்தான் எதை எடுத்தாலும் என்னால் அவைகளை திருப்பி யோபுக்கு கொடுக்க முடியும் என்று கர்த்தர் நம்பியிருந்தார். ஆமென். 500 கழுதை 500 கொண்டு போ. வேற என்ன, எத்தனை வேற எனக்கு தெரியும், எத்தனை ஒட்டகம் இருக்கோ கொண்டு போறேன்னா கொண்டு போ, பிரச்சனை இல்லை. ஆண்டவர் தெரியும் நீ என்னத்தை கொண்டு போனாலும் என்னால் என் தாசனுக்கு திருப்பி கொடுக்க முடியும் என்று கர்த்தர் நம்பினபடினால அவர் அசால்ட்டாக அனுமதி கொடுத்தார். போடா, ஜீவனை எடுக்காத, வியாதியை என்ன வேணாலும் கொடு, எந்த வியாதி கொடுத்தாலும் அந்த வியாதி வந்து என்னால் சுகத்தை கொடுக்க முடியும். ஐயோ ஐயோ ஐயோ, புரியலைன்னு நினைக்கிறேன். 500 கழுதையா கொண்டு போ, எடுத்துட்டு போ. 500 கழுதை கொடுத்தா நான் 500 1000 கொடுப்பதற்கு என்னால் முடியும். அதன் மேல் நம்பிக்கை இருந்தனால ஆண்டவர் யோபுவுக்கு அனுமதி கொடுத்தார். சாத்தானுக்கு கொண்டு போ. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடந்தது என்ன தெரியுமா? அவன் இழந்த சுகத்தை கர்த்தர் திரும்பவும் கொடுத்தாரு. எதெல்லாம் இழந்தாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் யோபுக்கு திரும்ப கொடுத்தாரு. 10 பிள்ளைகளை இழந்தார். அப்போ ஏன் 20 கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது. 10, நான் அடிக்கடி 10 பிள்ளைகள் அவர்கள் இந்த சிந்தையின்படி மறித்தார்கள் என்றாலும், அவர்கள் மாம்சிக கண்ணோட்டத்தின்படி மறித்தார்கள் என்றாலும், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தின்படி அவர்கள் மறிக்கவில்லை, மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லலாம். எப்படி பூமியிலிருந்து எங்கே மாற்றப்பட்டார்கள்? பரலோகத்துக்கு மாற்றப்பட்டாங்க, அவ்வளோதான். ஆமென். என்னுடைய ஃபெய்த்து யோபு பரலோகத்துக்கு போகும்போது ஆமென் அவனை வரவேற்பது தேவனும் தேவ தூதர்களோடு கூட 10 பிள்ளைகளும் யோபு என்ன செஞ்சுருப்பாங்க, வரவேற்றிருப்போம். அப்போ மேலே 10 கீழே 10, அங்கே 20. அப்போ என்ன செஞ்சுட்டு வந்துட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நீ என்னத்தை எடுத்தாலும் என் பிள்ளைக்கு என்னால் திருப்பி கொடுக்க என்னால் முடியும். அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தாலும் போடா வியாதியா கொடுத்துட்டு போ, இந்த வியாதி மட்டும் கொடுத்துடாத, அந்த வியாதி போட்டால் என்னால் சுகமாக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னால. என்ன கொப்பளம்னா கொப்பளம், குஷ்டரோகம்னா குஷ்டரோகம், வேற என்ன கேன்சர்னா கேன்சர், போடு நீ போடு. ஆமென். ஆனால் என்னால் நீ கொடுக்குற எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்க என்னால் முடியும். இந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தனால தான் அவர் அனுமதி கொடுத்தார். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் எடுத்தான் போச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு எங்களை கவலை பண்ணாதுங்க. அவர் உங்களை நம்பிட்டாருன்னா அவன் எதை எடுத்தாலும் எதை கொண்டு போனாலும் என் தகப்பன் திருப்பி அவைகளை உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஐயோ டைவ் அடிச்சிருக்கான்டாமா, இதுக்கு முன்னாடி டைவ் அடிச்சிருக்கான். ஓ ஷாகாராமா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பேரை கொண்டு போனானா போட்டு திரும்ப அதே நபர்கள் உங்களை மேன்மையாக பார்க்க கர்த்தர் வைப்பார். ஆமாம். பணம் போச்சா கவலைப்படாதுங்க, திருப்பி ஆண்டவர் கொடுப்பார். ஐஸ்வர்யம் போச்சா, ஆரோக்கியம் போச்சா, சுகம் போச்சா, கவலையே படாதுங்க. நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமுள்ளவர். அவர் அவை அப்படியே அதற்கு மேலாய் நம்முடைய கரத்தில் திருப்பி கொடுப்பாரு.
ஏன் ஆண்டவர் அசால்ட்டாக சொல்லிட்டாரு, கொண்டு போ. அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கொடுப்பேன், என்னால் முடியும். நீ என்னத்தை எடுக்க முடியுமோ அதை ரெட்டிப்பாக கொடுக்க என்னால். அந்த நம்பிக்கை ஆண்டவர் இருந்தனால தான் அனுமதி கொடுத்துட்டே இருந்தார். ஸ்தோத்திரம். சில நேரம் ஒருவேளை சில பாதை வழியாக நீங்கள் ஆண்டவர் உங்களை செல்ல வைக்கிறான்னா கவலைப்படாதுங்க. ஏன் ஆண்டவருக்கு தெரியும் இந்த பாதை வழி என் பிள்ளை சென்றாலும் இதற்கான பிரதிபலனை கொடுக்க என்னால் முடியும். அந்த நாள் வேஸ்ட்டாக போயிட்டு அப்படி அல்ல, அதற்கான பிரதிபலனை கொடுக்க முடிந்த சர்வ வல்லமுடைய பாதத்திலே ஆக்கும் இந்த 7 நாட்கள் நாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் நம்மை அதற்கு வேடே இல்லை, அப்பாற்பட்ட விதத்தில் நடத்த வல்லமுள்ளவர். ஆமென். இதுக்கு வேல்யூ தெரிஞ்சிட்டோன்னா இந்த ஆண்டவருக்கு வேல்யூ. ஆமென். இந்த 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 தேவ சமூகத்தை வேல்யூ தெரிஞ்சிட்டுனா என்னால் தைரியமாக சொல்லணும். 6:45 ஆச்சுன்னா ஆமென், உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி வியாதி இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க முதல்ல சர்ச்சில் கொண்டு அட்மிட் ஆக்குங்க, அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ஆண்டுடைய சமூகம் அவ்வளோ வல்லமை உள்ளது. நான் புரியலை நினைக்கிறேன் நான் சொன்ன எக்ஸாம்பிள். ஆமாம், என்ன ஆண்டவர் அவ்வளோ மேன்மையானவர். உங்களால் கட்டி போட்டால் உங்களால் வீட்டில் இருக்க முடியாது. ஆமாம், இங்கே வந்து உட்கார்ந்துருவீங்க. ஏன்னா நான் உட்கார்ந்துருக்கிற ஆண்டவர் அவ்வளோ மேன்மை உள்ளவர். என் இருதயத்தை அவர் பார்க்குறாரு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமேன். புரிஞ்சவங்க ஆமேன். அப்போது யோபுடைய 2வது ஆசீர்வாதம், கர்த்தர் யோபுவை நம்பினாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒன்று, யோபுடைய நம்பிக்கை ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் இருந்தது. 2வது, கர்த்தர் யோபுவை நம்பினாரு. அவன் என்ன வந்தாலும் பாவம் செய்ய மாட்டான், குறை சொல்ல மாட்டான். 3வது நம்பினார், நான் யார் என்பதை என் பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறான், அறிந்து வைத்திருக்கிறான். இதனால நம்புறதுனால அனுமதி கொடுத்தாரு. ஏன் அனுமதி கொடுத்தான்னா ஆண்டவர் தெரியும் என்னத்தை சாத்தான் கொண்டு போனாலும் என் பிள்ளைக்கு அவைகளை திருப்பி கொடுக்க என்னால். சொல்லுங்க, அப்படி போல்டா சொல்லுங்க, முடியும். எது போனாலும் கவலைப்படாதுங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர்லாம். ஆமே, நினைக்கிற இந்த 7 நாளுக்கு இந்த ஒரு நாள் வேடை உங்களுக்கு போதும். 7 மாதம் ஒரு வேடை வச்சு நம்ம வாழ்க்கையை கடத்திடலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வு நம்பிக்கை நீதானே. உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புவேன். ராபாலதரல ரஷிகதர உடரர கனமனதரதரதரகஷிய உடலரகதரகஷிபலபதர். ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா எங்கள் நம்பிக்கை ஆசீர்வாதத்தின் மேல அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் இருக்குப்பா. நாங்களும் அறியும்படியா எங்கள் கண்களை திறந்தரலும். ஆமே, என்ன வந்தாலும் பாவம் செய்ய மாட்டேன், தேவனை குறை சொல்ல மாட்டேன் என்று நீ நம்பத்தக்க அளவில் எங்கள் வாழ்க்கை. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிப்பு கேட்காம வாழ கிருபை தாங்கப்பா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஒரு கட்டத்தில் நம்ம வீழ்ந்தது உண்மைதான். ஒரு கட்டத்தில் நம்ம ஏதோ அதை விடுங்க. ஆனால் இனிமேல் நான் மன்னிப்பு கேட்காம வாழணும் ஆண்டவரே. அப்போ மனோஜி சாகிற வரைக்கும் மன்னிப்பு கேட்காம வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ மனோஜுக்கு. நான் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிப்பீங்க, அப்போ அது எனக்கு தெரியும். ஆனால் அதை காட்டில் நெக்ஸ்ட் லெவல் மன்னிப்பு கேட்காம வாழ்கிற ஒரு வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம்.